வந்தே மாதரம். என்னை யார் பார்த்தாலும் என்ன ஏன் ராஜீவ்காந்தின்னு சொல்லிட்டு இருக்கான் மென்டல் மாதிரி அப்படின்னு எனக்கே சில சமயத்தில் அந்த மாதிரி சந்தேகம் வந்துடும். இப்போ வந்து இலங்கைக்காரன் ஒருத்தர் பெரிய வீடியோ போட்டிருக்கான், ராஜீவ்காந்தியுடைய படுகொலை பிரபாகரின் முட்டாள்தனம் அதுதான் அப்படின்னு. நான் பார்க்கல இந்த வீடியோ ஃபுல்லாக. ஆனால் ராஜீவ்காந்தியை ஏன் பிரபாகரன் கொன்றார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, சந்திராசாமி பணம் கொடுத்தாரு அவர் ஆயுதம் வாங்குறதுக்கு, பிளேன் வாங்குறதுக்கு, கப்பல் வாங்குறதுக்கு, சண்டை போடுறதுக்குன்னு. அதனால் அந்த பணத்தை வாங்கிட்டார். இன்னொன்று, வைகோபாலசாமி நீ ராஜீவ்காந்தியை தமிழ்நாட்டில் வைத்து கொண்டு உடனே இந்தியாவில் தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், எப்படி இந்திரா காந்தியை கொன்ன உடனே சீக்கியர்கள் தாக்கப்பட்டார்களோ அது மாதிரி தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், நான் அப்படியே தமிழ்நாட்டை தனியாக அத்துக்கிட்டு வந்துடுறேன், அப்படியே ஈழத்தை அத்துக்கிட்டு வந்து நம்ம அகண்ட தமிழகம் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கதையை முடித்தார். அப்புறம் 2009 பெரிய ஈழப்பேரழிவு நடந்தது. நான் 99 ஒரு கேஸு, 2000 ஒரு கேஸு, 2013 ஒரு கேஸுன்னு போட்டு ஜோக்கர் ஆகிட்டேன். ஆனால் இப்போ பாவம் இலங்கைக்காரனே புலம்புறான் முட்டாள்தனம் அப்படின்ட்டு. இன்னும் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் இமயத்துக்குன்னு உயிரோடு இருக்காருன்னு நெடுமாறெல்லாம் சொல்லிட்டு திரிகிறாரு. அவர் மேலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் மத்திய அரசாங்கம் அப்படி அவங்களும் ஏன் பொம்புறாங்கன்னு தெரியல எனக்கு. அதனால் இந்த ராஜீவ்காந்திக்கு யார் காரணம், முக்கியமான காரணம் சோனியா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரியுது. சோனியா, மார்கரெட் ஆல்வா, வைகோபாலசாமி, கொளத்தூர் மணி, அப்புறமா இது விடுதலை புலிகள். ஏன்னா சிபிஐ பேர் 2020 கோர்ட்டில் சொல்லிடுச்சு, சிறையில் இருப்பவர்கள் அம்புகள் தான், நாங்கள் வந்து வில்லை தேடிக்கிட்டு இருக்கோன்னு. வில்லு சந்திராசாமின்னு 1991 ஜூலைலேருந்து கதறானுங்க டெல்லியில். அவர் 2017 செத்துட்டான். அது வரைக்கும் ஒரு பேரும் அவனை கேட்கல. அதனால் ஏன் சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு சோனியாவை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம நாட்டில் நாச்சி இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இறைவன் சீக்கிரம் வழிகாட்டுவான். ஜெய்ஹிந்த்.